உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் குறித்து பேச போகிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவர்கள் 2 வழக்குகளை தொடுத்திருக்கிறார். ஒரு வழக்கு திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் சீமான் அண்ணனும் அவருடைய கட்சிக்காரர்களும், அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் எனது குடும்பத்தையும் ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிகிற எனது மனைவியையும் குழந்தைகளையும் அவதூறாக பேசியிருக்கிறார்கள். நான் சார்ந்த சாதி, எனது தாய்மொழி குறித்தெல்லாம் பொது வெளியில் பேசியிருக்கிறார்கள் என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்து வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் மான நஷ்ட ஈடும் கோரியிருக்கிறார். அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழக்கை அதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தொடுத்திருக்கிறார். அந்த விசாரணை 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி அரசர் பி தனபால் அவர்களின் முன்னிலையில் வந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் குறித்து பொது வெளியில் பேசுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அந்த இடைக்கால தடை அப்படியே இன்னும் நீடிக்கிறது. இந்த சூழலில் இந்த 2.10 அதாவது 2,10,00,000 ரூபாய்க்கான நஷ்டஈடு வழக்கில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சங்கர் அவர்கள் ஆஜராகி இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்த வழக்கு இல்லை, இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் குறித்தோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர்கள் குறித்தோ தனிப்பட்ட முறையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்கும் எப்போதும் பேசியதில்லை. எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற மதிப்புக்குரிய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு நடத்திய போது நாங்கள் அந்த வழக்கை முன்வைத்து சில விமர்சனங்களை முன்வைத்து பேசினோமே ஒழிய தனிப்பட்ட தாக்குதல்கள் எதையும் நடத்தவில்லை என்று அந்த மனுவிலே அண்ணன் எஸ் சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் டெல்லியிலே ஐபிஎஸ் பயிற்சி காலகட்டத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பிரியதர்ஷினி என்கிற ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற சூழல் வந்தபோது அதிகப்படியான வரதட்சணை கேட்டு அது வழக்காக மாறி இருக்கிறது. அந்த வழக்கில் வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் மதிப்புக்குரிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியிலே வந்து ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிற போது 2020 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அங்கு நடந்த ஒரு குற்றவியல் சம்பவத்தில் தனது சொந்த கருத்தை ட்விட்டரில் பதிவு செய்ததற்காக அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் சுட்டிக்காட்டி, இதுதான் அவருடைய இயல்பு, அவர் வகிக்கிற பதவியோடு தொடர்புடைய வழக்குகள் குறித்து இயல்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிவதற்கு தகுதியற்றவர், மனநல மருத்துவர்களை கொண்டு அவரை சோதிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மனுவிலே அவர்கள் குறிப்பிட்டு, ஆகவே இந்த மனுவை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த வழக்கு ஒரு பழிவாங்கும் நோக்கோட உருவாக்கி இருக்கிற ஒரு வழக்கு,
நாங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் எங்கள் கட்சிக்காரர் மேல வழக்கு தொடுத்த போது அந்த வழக்கு குறித்த விமர்சனங்களைத்தான் முன்வைத்தோமே ஒழிய தனிப்பட்ட அவருடைய குடும்பத்தை குறித்தோ அவர் மனைவி குறித்தோ அவருடைய குழந்தைகள் குறித்தோ நாங்கள் முன்வைக்கவில்லை. அவர் சொல்றாரு யாராரோ ட்விட்டர்ல அல்லது முகநூல் பக்கங்கள்ல பதிவிட்டு இருக்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு வழக்கை கொண்டு வந்து இன்னைக்கு தொடுத்துக்கிட்டு இருப்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நாம் தமிழர் கட்சி தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய மனுவை சமர்ப்பித்திருக்கிறார். உண்மையாகவே மதிப்புக்குரிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களினுடைய நடவடிக்கைகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கையில லத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்கிறார். இது பொதுமக்களை அச்சுறுத்துகிற ஒரு செயல். அவருக்கு ஒரு கற்பனா வாதம் இருக்கு. தான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் என்று சொன்னால் அப்படி ஒரு மிடுக்கா கையில துப்பாக்கி வச்சுக்கணும், கையில கத்தி வச்சுக்கணும், அப்படியெல்லாம் போட்ட போஸ் எடுத்து நம்ம ட்விட்டர்ல போடணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனநிலை அவருக்கு இருக்கு. அதே மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அது என்னன்னா அவர் கண்களை கட்டிவிட்டு அடிப்பார் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அவரால் பாதிக்கப்பட்ட தம்பிகள் சிலர் இணையதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. இணையதளங்கள்ல பதிவிட்டதுக்காக வீடு தேடி போய் அவர்களை விரட்டி பிடித்து கொண்டு வந்து இரவெல்லாம் அவர்களை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறது இதெல்லாமே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற செயல்கள் இல்லை. இவெல்லாம் சைபர் கிரைம்ஸ். இதெல்லாமே அவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படி இணையதளங்கள்ல பதிவிட்டவர்களை அட்வைஸ் பண்றது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ இணையதளங்கள்ல பதிவிடுறது இதெல்லாம் இதுவரைக்கும் யாராவது ஐபிஎஸ் அதிகாரிகள் செஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே செஞ்சதில்லை. அப்ப இவருக்கு ஒரு மீடியா மேனியாக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் 24 hours மீடியாவையே பார்த்துக்கிட்டு இருந்தா மீடியாவில் லட்சம் பேர் லட்சம் கருத்தை பதிவு செய்வான். இப்ப நாங்க நாம் தமிழர் கட்சியில நான் இருக்கேன், மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். நான் ஒரு பதிவு போடுறேன், என்னுடைய முகநூல்ல நான் ஒரு பதிவு போடுறேன் அல்லது என்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னு சொன்னா அதை நூற்றுக்கணக்கான பேர் ஆதரிப்பார்கள், ஆயிரக்கணக்கான பேர் திட்டுவார்கள், எதிர்மறையா கருத்து போடுவாங்க. அதையெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம் என் எதிரிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்களை நான் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அது சரியா? யோசிங்க. அது கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். அது பொதுத்தளம். அந்த பொதுத்தளத்தில் யார் வேணும் நாயையும் பதிவிடும், பேயையும் பதிவிடும். அதையெல்லாம் கண்டுக்க கூடாது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு எங்கள் தேசிய தலைவர் சொன்னது போல அவை விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய அவைகள் கற்கள் கிடையாது. அதை நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு மாநிலத்தில் இப்ப இன்னைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு டிஐஜியா இருக்காங்க. அப்போ ஒரு மிக முக்கியமான காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மக்களுக்கு ஒரு அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ட்விட்டர்ல தன்னை பத்தி என்ன பேசியிருக்காங்க, முகநூல்ல தன்னை பத்தி என்ன விமர்சிச்சிருக்காங்க, இணையதளங்கள்லாம் தன்னை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதையெல்லாம் ஒரு குற்றமா எடுத்துக்கிட்டு அதுக்கு போய் வழக்கு தொடுத்துக்கிட்டு நீதிமன்றத்தில் போய் நின்றுட்டு இருக்காருன்னா இதை நம்ம என்னன்னு சொல்றது? சொல்லுங்க பாப்போம். திருச்சியில நீதிமன்றத்துக்கு ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்திருக்காங்க. வருகிற போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பலத்த பாதுகாப்பெல்லாம் போட்டு ஒரு பயங்கர கெத்தோட ஒரு 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 படத்தின் கதாநாயகனா நடிக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் உள்ள வந்தாருன்னா எப்படி பாதுகாப்பெல்லாம் போட்டு இருக்குமோ அந்த மாதிரி போட்டு வந்திருக்காரு. அதை ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய சொந்த வழக்குக்கு அரசு நிறுவனத்தை பயன்படுத்த கூடாதுங்கிறது விதி. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய சொந்த வாகனத்துல தானோ தன் ஆதரவாளர்களையோ கூட்டிக்கிட்டு அங்க வந்திருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய பந்தோபஸ்தெல்லாம் போட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அது அரசு வழக்கா இருக்கணுமே ஒழிய உங்களுடைய சொந்த வழக்காக அது இருக்கக்கூடாது. அப்படியே நீங்க தன்னுடைய காவல் படைய
நீதிமன்றத்துக்கு போறதுக்கு இவ்வளவு ஃபோர்ஸை நீங்க பயன்படுத்தணும்னா நீங்கள் மாநில காவல்துறை தலைவர்கிட்ட நீங்க அனுமதி வாங்கணும். என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, நான் கடும் அந்த இடத்துல நான் மட்டும் போனேன்னா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வாங்கணும்னு சொல்றாங்க, வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. மூத்த ரிட்டையர்ட் ஆகி இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. தங்களுடைய சொந்த வழக்குக்கு நீங்க சீமான் அவர்கள் மீது போட்டிருக்கிறது உங்கள் சொந்த வழக்கு, அது அரசு சார்ந்த வழக்கு கிடையாது. உங்களுடைய சொந்த வழக்குக்கு அரசு நிறுவனத்தை பயன்படுத்தியது பெரும் குற்றம். அதுபோலதான் உங்களால இயல்பா மக்கள் முன்வைக்கிற பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி முன்வைக்கிற விமர்சனங்களை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பில் இருப்பதற்கு தகுதியற்றவர். அந்த பொறுப்புல இருந்தா இன்னைக்கு சீமானவர்களை இணையதளங்கள்ல எவ்வளவு பேர் என்ன மாதிரி எல்லாம் விமர்சிக்கிறாங்க. எத்தனை யூடியூப் சேனல்ஸ் சீமானவர்களை எவ்வளவு தரம் தாழ்ந்த அவர் குடும்பத்தை, அவர் பெற்றோரை, அவருடைய கட்சியை, அந்த கட்சியில் பயணிப்பவர்களை எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க. அது ஒவ்வொன்றையும் தேடி எடுத்து போய் அவங்க மேலெல்லாம் வழக்கு தொடுத்துட்டு இருக்க முடியுமா? மதிப்புக்குரிய ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை யோசிச்சு பாருங்க. இவரை எங்களை விடுங்க, மாநில முதலமைச்சரை எடுத்துங்க. மாநில முதலமைச்சர் மீது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. துணை முதலமைச்சர் மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை பொது வெளியில் மேடை போட்டு எத்தனை அரசியல் கட்சிகள் மிக கடுமையாக விமர்சிக்கின்றன. அவங்கெல்லாம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு போய் மான நஷ்ட வழக்கு போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அப்ப பொது வெளியில் பொதுமக்களுக்கு உழைப்பதற்காக படித்துவிட்டு ஒரு வேலைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இவற்றையெல்லாம் கடந்து செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு முன்வைப்பது போல உங்களுக்கு ஏதோ உளவியல் சிக்கல் இருக்கோ என்கிற கேள்வி பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க. இப்ப நீதியரசர் பி தனபால் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த வழக்கை அடுத்த மாசம் 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறது. அதற்கு காரணம், நாங்கள் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை, அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று ஆணித்தரமாக மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஆகவே எதிர்வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி உறுதியாக நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும். ஆனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யட்டும். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டா, இது அவரை மனநல மருத்துவமனையில் சோதனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. அதை நீங்க உண்மையாவே கணக்கில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்பாடு ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியினுடைய மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி போல இல்லாமல் ஒரு கதாநாயகன் போல, ஒரு உட்டோப்பியன் ட்ரீமர் போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொறுமை இருக்க வேண்டும். காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு விமர்சனங்களை, இயல்பான விமர்சனங்களை பொறுத்து கொள்ளுகிற மனநிலை இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே செல்போனை கையில வச்சுக்கிட்டு ட்விட்டரை டெய்லி ஒரு ட்விட்டர் போடுறது, இணையதளங்கள்ல என்னன்னு பேசுறாங்கிறத கவனிக்கிறது, அப்படிங்கிறது அவருடைய கடமைகளில் இருந்து அவர் தவறுகிறார், அவர் கடமையில் இருந்து அவர் விலகுகிறார் அப்படின்னு தான் பொருள்படுது. ஆகவே இது போன்ற அதிகாரிகள் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். பொதுமக்களை அச்சுறுத்துகிற அரசியல் கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளை அச்சுறுத்துகிற ஒருவராகத்தான் இது போன்ற அரசு அதிகாரிகள், ஐபிஎஸ் ஆபீசர்கள் இருப்பார்கள். அதனால நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும். மதிப்புக்குரிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு முறையான மருத்துவ சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.